திரு மணிகண்டன், உங்களிடமிருந்து நான் ஆரம்பிக்க விரும்புகிறேன். கடந்த கால பிரச்சார முழக்கங்களாக முன்வைக்கப்பட்டது விடியல் திமுக என்ற முழக்கம் முன்வைக்கப்பட்டது. அதிமுகவிலிருந்து மீண்டும் அவர் மீண்டும் நாம் என்ற முழக்கம் வைக்கப்பட்டது. விசிகாவிலிருந்து பாசிசத்தையும் பகைமையையும் தோற்கடிப்போம் என்ற முழக்கம் முன்வைக்கப்பட்டது. நாம் தமிழர் கட்சியிலிருந்து தமிழர் சுயாட்சி, தமிழகம் தமிழருக்கு என்ற முழக்கங்கள்லாம் நம்ம பார்த்தோம் கடந்த காலங்களில். இப்போ அதிமுக முன்வைத்திருக்கின்ற உருட்டுக்களும் திருட்டுக்களும் ரொம்ப ரைமிங்காக இருக்குது. உங்களுடைய பார்வை மணிகண்டன். நியூஸ் 7 நேயர்களுக்கு வணக்கங்க. யாரோ இப்ப இதுல கலைஞர் டிவியில இருக்கிறவர் தான் முதலமைச்சருக்கு எழுதி தர்றாருன்னு சொல்ற மாதிரி திரு எடப்பாடி பழனிசாமிக்கு யாரோ நல்லா அற்புதமா தலைப்புகள்லாம் எடுத்து கொடுக்குறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதனாலதான் அவங்க பாண்டி, அதாவது நான் எந்த ஆயுதத்தை எடுக்க வேண்டும் என்று என் எதிரி தீர்மானிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி. போன தடவை பாத்தீங்கன்னா ஸ்டாலின் தான் வராரு, நல்லாட்சி தராருன்னு பாட்டெல்லாம் பாடி ஒரு இந்த பொட்டி மந்திர பொட்டி ஒண்ணு வச்சுட்டு எங்கெங்க ஆலமரம் பாக்குறாங்களோ அந்த ஆலமரத்துக்கு அடியில எல்லாம் போய் சொம்போட ஜம்காலத்தோட உட்காந்துட்டு வாங்க வாங்க உங்க பிரச்சனையெல்லாம் போடுங்க, இந்த ஜீபுபா பொட்டியில போட்டீங்கன்னா நான் வந்த உடனே உங்களுக்கு எல்லாம் தீர்ந்து போயிடும் அப்படின்லாம் என்னென்ன திருட்டுக்களும் உருட்டுக்களும் போன தடவை பண்ணாங்களோ அதே மாதிரி அவங்க பண்ணினதை உரிச்சு காட்டுறதுக்கு திரு எடப்பாடி பழனிசாமி இந்த ஒரு ஆயத்தை கையில எடுத்திருக்காரு அப்படின்னு நான் நினைக்கிறேங்க. இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு வினாத்தாள் மாதிரி மக்களுக்கு எல்லாம் கொடுத்து இந்த அரசாங்கத்துக்கு நீங்க மதிப்பெண் போடுங்க அப்படின்னு அவங்க பண்ற பிரச்சாரத்தை நான் இன்னைக்கு பார்த்தேன். அதாவது ஒரு ஃபெயிலியர்னா பரவாயில்லைங்க, 2 ஃபெயிலியர்னா பரவாயில்ல, நம்ப முடியாத ஒரு 506 வாக்குறுதி. அதாவது நீங்க ஐரோப்பிய யூனியனுக்கு, ஒன்றிணைந்த ஐரோப்பிய யூனியனுக்கு நீங்க தலைவரா இருந்தா கூட செய்ய முடியாத அளவுக்கு நம்ப முடியாத வாக்குறுதி. அப்புறம் வந்த உடனே பாத்தீங்கன்னா உலக பொருளாதார மேத நம்ம திமுக பொருளாதார மேத ஜெயரஞ்சன் ஒருத்தர் இருப்பாரு, இவங்களெல்லாம் சேர்த்து ஒரு 25 கமிட்டி போட்டது வந்தது எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா 4 வருஷத்துல என்ன செஞ்சீங்க, மக்களுக்கு என்ன திட்டத்தை நிறைவேற்றுறீங்க அப்படின்னு கேட்டா ஐயோ பார்த்தாயா, டீலிமிட்டேஷன் பாத்தியா, மொழி திணிப்பு பாத்தியா, நமக்கு ஜிஎஸ்டி கொடுக்க மாட்டேங்கிறாங்க பாத்தியா. நாட்டு பிரச்சனைக்கு நாடாளுமன்ற தேர்தல், வீட்டு பிரச்சனைக்கு சட்டமன்ற தேர்தல், ரோடு பிரச்சனைக்கு உள்ளாட்சி மன்ற தேர்தல் அப்படின்னு நல்லா மிக தெளிவா தெரிஞ்சவங்க தமிழர்கள். நாட்டு பிரச்சனைக்கான தேர்தல் முடிஞ்சு போச்சு, அது முடிஞ்சு 1 வருஷம் ஆச்சு. இப்ப வரப்போறது, நீங்க ஒரு காலத்துல சீன் போடுவீங்களே, கும்பி எரியுது குடல் காயுது அப்படிங்கிற மாதிரி கும்பி எரியறதுக்கு குடல் காயறதுக்கான தேர்தல் அப்படிங்கறத மறைச்சிட்டு எதை பார்த்தியாலும் ரவிய பாத்தியா, அமித்ஷா தாடிய பாத்தியா, மோடி தாடிய பாத்தியா, இதுவே உங்க பிரச்சாரம். எந்த உருப்படியான ஒண்ணும் நடக்காம ஒரு திராவக மாடல் ஆட்சியை கொடுத்துட்டு வாய்ச்சப்படாலும் நல்ல தமிழ் சொல்களை பயன்படுத்தி மக்களை ஏமாத்துறது. ஏன்னா இவங்க இந்த கட்சியோட டிஎன்ஏவே அதுதான். அந்த காலத்துல பாத்தீங்கன்னா வடக்கு வாழுது, தெற்கு தேயுது, தமிழன் தேயறான், மத்தவன் வாழ்றான், ஹிந்தி வாழுது, தமிழ் ஒழிது, இப்படியே இந்த மொழி இன உணர்வை தூண்டி விட்டு இன்னைக்கு முட்டுச்சந்தையில நிற்கிறார் அவுட் கோயிங் சீஃப் மினிஸ்டர் மு.க. ஸ்டாலின், அவைட்டிங் சீஃப் மினிஸ்டர் எடப்பாடி பழனிசாமி. 4 விஷயத்த சொல்றேங்க. நீட் தேர்வு விலக்கு கொடுக்குறோம், வந்த உடனே கையெழுத்து போடுற சுத்தம் தெரியுங்க, மாணவர்களுடைய கல்வி கடனை ரத்து பண்ணுவேன், நீங்க பெட்ரோல் 5 ரூபாய் குறைப்போம் அப்படின்னீங்க, எல்லாத்துக்கும் கேஸ் மானியம் 100 ரூபாய் மகளிருக்கு கொடுப்பீங்க, படிப்படியாக மதுவிலக்கு. எத்தனாவது படிங்க சாமி இருக்குது, எத்தனை படிப்பு தாண்டி இருக்குது, படிப்படியா மதுவிலக்கு, மின் கட்டணம் இனிமேல் மாதந்தோறும் 5.5 நபர்களுக்கு வருடந்தோறும் அரசு வேலை, நீங்க 35 வயதுக்கு மேற்பட்ட முதிர் கன்னிகளுக்கு அரசு வேலை அப்படின்னீங்க, ஊரக வேலை திட்டம் 100 நாள்ல இருந்து 150 நாள், இதெல்லாம் வாயில வடை சுட்டுது. அப்புறம் என்னென்ன திராவக மாடல்ல சொல்றேன் பாத்தீங்களா, பால் விலையை உயர்த்தி எல்லாத்துக்கும் பால் ஊத்துனது, பஸ் கட்டணத்தை விமான கட்டண அளவுக்கு உயர்த்தினது, மின் கட்டணத்தை உயர்த்தி எல்லாத்துக்கும் ஷாக் அடிக்க வச்சது, வீட்டு வரியை ஏற்றி ரோட்ல நிக்க வச்சது, சொத்து வரியை உயர்த்தி பிச்சைக்காரன் ஆக்குனது, பத்திர பதிவு கட்டண உயர்வு, தாலிக்கு தங்க நிறுத்தம், மாணவியருக்கு நிறுத்தம், வயதானவர்களுக்கு நிறுத்தம், தேர்தல் வாக்குறுதிகளாக முன்வைத்தது இவையெல்லாம் நீங்கள் செய்து முடிக்கவில்லை என்று குறிப்பிடுவதை புரிந்து கொள்ள முடிகிறது. உருட்டுகளும் திருட்டுகளும் அப்படின்ற முழக்கத்துக்கான காரணம் என்ன மணிகண்டன்? 40,000 டாஸ்மார்க்குங்களோ. மத்திய அமைச்சர் மரியாதைக்குரிய எங்க டெல்லி பாஷாபாய் 2 முறை தமிழகத்துல சொன்னார்ல, 40,000 கோடி வரைக்கும் 39,000 புள்ளி விவரத்தோட சொல்லுவோம், 39,500 கோடிக்கு பாத்தீங்கன்னா ஊழல் பண்ணிருக்கிறாங்க டாஸ்மார்க்ல. அப்படியே அதை சொல்லுவாங்களே. இந்த சார் எனக்கு ஒரு சந்தேகம் கிறிஸ்டோபர், கொஞ்சம் இந்த சமூக ஆர்வலர் நிறைய பேர் சுத்திட்டு இருந்தானுங்க போன 5 வருஷத்துல. இந்த எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில பாத்தீங்கன்னா
என்னது நாரதர்கள் நண்பர்களுக்குழு, பூலோக நண்பர்களுக்குள்ள எல்லாம் சுத்திட்டு இருந்தாங்க. எங்க சாமி போயிட்டாங்க அவங்க எல்லாம்? 20,000 போராட்டத்தை எடப்பாடி பழனிசாமி 4.5 ஆண்டு ஆட்சியில தூண்டி விட்டாலாம் வாய் மூடிக்கிட்டாங்க. இன்னொருத்தர் இருப்பார், அந்த சூர்யான்னு இந்த சிவகுமார் குடும்பம் ஒரு நக்சலைட் குடும்பம் இருக்கு, ஏன் வாய் எல்லாம் பொத்தி இருக்கிறாங்க? இப்ப லாக்அப்ல ஒருத்தனை போட்டு அவன் உடம்புல ஒரு பார்த்து கூட இனிமேல் எதுக்கு ஆகாதுங்கிற அளவுக்கு அப்படியே காட்டு கத்தியை வச்சு வெட்டுற மாதிரி வெட்டி ஒருத்தனை கொண்டாங்களா அஜித்குமார் அப்படின்னு. அப்ப எங்க போயிட்டார் இந்த கன்னடராஜன் அவங்கள ஒருத்தர்? சமூக ஆர்வலருங்க. அவங்க அப்போ அவ்வப்போது கருத்துக்கள் தெரிவிப்பாங்க. நீங்க இதுக்குள்ள வந்துருங்க. இந்த முடக்கத்துக்கான பின்னணிக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு மணிகண்டன்? அவங்களா அப்பப்போ வருவாங்க, கருத்துக்கள் சொல்வார்கள், சென்று விடுவார்கள். அவர்களை விட்டு விடுங்கள். அதுல ஒருத்தர் மூடு ஏசுதாஸ், எஸ்பி பாலசுப்ரமணியத்தோட ஒரு மிகச்சிறந்த பாடுகள் மூடு டாஸ்மார்க்க மூடு எங்க போயிட்டாருங்க? அதுல ஒருத்தர் சொன்னாரு பாத்தீங்க அப்படின்னா, அதாவது எங்களுடைய வயிற்றை கிழித்து எங்க வயிற்றுல இருக்கிற குடலை எடுக்கிற மாதிரி மணல் எடுக்கிறாங்கன்னு போன தடவை ஒருத்தர் சொன்னாரு. 4,500 கோடி ரூபாய்க்கு மணல், நீங்க அதாவது ஒரு சோறு தான் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க இவங்க மத்திய குற்றப்பிரிவு இவங்க பாத்தீங்கன்னா சிபிஐ. 4,500 கோடி ரூபாய்க்கு மணல் திருட்டு, டாஸ்மார்க் திருட்டு, அரசு டெண்டர்கள்ல திருட்டு. ஒரு பக்கம் அதானிக்கு பூர்ஸ் வாங்குறது, அதானிக்கு எங்களுக்கு ஜம்மதம் இல்லைங்கிறது, ஆனா அதானிக்கு டெண்டர் கொடுக்கறது, பரந்தூர் விமான நிலையத்தை அதானிக்கு டெண்டர் கொடுக்கறது, இந்த மாதிரி இதுதான் திருட்டு. வெளியே அதாவது யோக்கியம் வர்றான் சொம்ப எடுத்து உள்ள வையின்னு கிராமப்புறத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க பாத்தீங்களா? சொன்னதை நிறைவேற்றல. நியாயமா போன அம்மா ஆட்சியிலையும் பழனிசாமி ஆட்சியிலும் இருந்த திட்டங்களை ஒரு பக்கம் நிறுத்துறீங்க. அதோட கொடுமை சந்தி சிரிக்கிற சட்டம் ஒழுங்கு, போதை கேந்திரமான தமிழகம், பீகாரை விஞ்சிய திராவிட போலீஸில் லாக்அப் மரணங்கள், உருளை வெடிப்பு, சிலிண்டர் வெடிப்பு, இல்ல உருளை வெடிப்பு பாருங்க, ஒரு குண்டு வெடிப்பு உருளை வெடிப்பு அப்படிங்கிறது, அரசு ஊழியர்களை போய் அலுவலகத்திலேயே உள்ள புந்து வெட்டுறது, உண்மையான சமூக ஆர்வலர் கருணாநிதியோட பிஎஸ்ஓ வாரணங்க அப்படின்னு வீடியோ போட்டவங்க கூட அடுத்த நாளே குத்தி கொள்றது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொங்கு பங்களா கொலை, அண்ணன் தடியரசன் மணிகண்டன், தேர்தல் வாக்குறுதிகள் எந்த ஆட்சியின் போதும் முழுமையாக செயல்படுத்தப்படவில்லை அப்படின்ற ஒரு பொதுவான கருத்து இருக்கு. 2016 இதே அதிமுக தேர்தல் வாக்குறுதிகளாக தந்தவை கூட நிறைய விஷயங்கள் நிறைவேற்றப்படல. அம்மா வங்கிகள், அம்மா பெட்ரோல் பங்க்லாம் கூட அந்த வாக்குறுதிகளாக தந்தார்கள். அதனால இதெல்லாம் யதார்த்தமான ஒன்று தான். 90 விழுக்காட்டு நாங்கள் வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருக்கிறோம் அப்படின்னு திமுக திரும்ப திரும்ப சொல்லுது. ஸோ இது ஒரு பாயிண்ட். நீங்க போற போக்கில் நிறைய பெரிய நீண்ட நெடிய பட்டியலே போட்டீங்களே மணிகண்டன். இல்ல நான் கேட்கிறேன், 95 விழுக்காடு நாங்க இதை நிறைவேற்றிட்டேன்னு சொன்னா எதுக்கு ஊடா போய் எதுக்கு கதவு தட்டுறீங்க? நீ 90% நிறைவேற்றுனா மக்கள் சாரியா உங்க நின்று ஊட்ட தட்டி ஸ்டாலின் ஐயா வாழ்க மறுபடியும் வாங்கன்னு கூப்பிடுவாங்க. எதுவுமே பண்ணல. ஆட்சிக்கு எதிரான சுனாமி எதிர்ப்பலை அடிக்க, அது தேர்தலுக்கான உத்திங்க. 26 சட்டமன்ற தேர்தலுக்கான உத்தி. அது ஒருத்தர் ஸ்ட்ராட்டஜி எடுக்கிறாங்க, அதை திமுக எடுக்கிறது. அதற்கும் இதுக்கு என்ன பிரச்சனை? ஜிபேவோட பணம் அனுப்புறதுக்கு டேட்டா திருட்டு. ஒரு அரசு ஊழியர் இருக்கிற பேர்ல ஒருத்தர் கூட கூட்டிட்டு போய் உங்களுக்கு பணம் எல்லாம் சரியா வருதாமா, ஓடிபி 2 நாள் மக்கள் என்னமோ ஏதுமோ நினைச்சிட்டு ஏமாந்து போய் நம்பர் கொடுத்தாங்க. 3ஆவது நாள் தாப்பாரு, நீ யாரு எதுக்கு ஓடிபி கேட்கற, ஓடிபி தர முடியாது போய் அப்படிங்கிற. எதுக்குன்னா நவீன ஊழல் அப்படிங்கறதையும் திமுகவை பிரிக்க முடியாது. அந்த காலத்திலேயே சர்க்காரியாவில பண்ணவங்க இப்ப என்ன பண்றாங்கன்னா, எலெக்ஷனுக்கு முன்னாடியே ஜிபேல கொடுத்துடலாம், மளிகை கடை மூலமா ஜிபே கொடுத்துடலாம், எங்க துணிக்கடை மூலமா ஜிபே கொடுத்துடலாம் அப்படின்னு ஜிபே டேட்டா திருட்டு, டேட்டா கலெக்ஷன் திருட்டு பண்றாங்க பாத்தீங்களா? அந்த பயம் அது இல்லைன்னா பாத்தீங்கன்னா எல்லாம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நாய்க்கு பேர் வச்சு சோறு வச்சியான்னு கேட்பாங்க. அந்த மாதிரி 4 திட்டம் டெய்லி, நான் முதல்வன், நான் துணை முதல்வன், நான் உலகத்துக்கே முதல்வன், என்னென்னமோ பேர்ல. ஆனா இப்ப சமீபத்தில் ஒரு பிரபல நாளிதழ்ல முதல் ஆண்டு அந்த திட்டம் ஆரம்பிக்கப்பட்டப்ப எவ்வளவு பேர் பலனடைஞ்சாங்க, அதுக்கப்புறம் படிப்படியா அது எங்கேயோ தெரிஞ்சு ஏதோ ஆயிப்போச்சு அப்படிங்கிற மாதிரி எல்லாமே வெற்று கோஷம், வெற்று அரசியல், டிக்டாக், மேக்கப், ஷூட்டிங் கட்டு, இதுதான் நடந்துட்டு இருந்த ஒழிய 2011 அவங்க அப்பா ஆட்சி மேல எப்படி ஒரு சுனாமி எதிர்ப்பு அலை அடிச்சதோ அதை விட மோசமான சுனாமி எதிர்ப்பு அலைய தாங்கிட்டு இருக்கிறாரு அவுட் கோயிங் சீஃப் மினிஸ்டர். சொன்னதை செய்யவில்லைன்னு கேட்கிறீங்க மணிகண்டன். சொல்லாததையும் நாங்கள் நிறைவேற்றி இருக்கிறோம். மகளிர் உரிமை தொகையாக இருக்கட்டும், மகளிருக்கான இலவச பேருந்து போன்ற நிறைய விஷயங்களை சொல்லாததை கூட நாங்கள் செயல்படுத்தி இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஓட்டு கேட்க வந்தப்ப தகுதி தெரியல, நோட்டு கொடுக்கறப்ப மட்டும் தகுதி பாப்பியான்னு நான் இருக்கிற கிராமப்புறம் மாதிரி ஊர்ல தயவு செஞ்சு உங்க நியூஸ் 7 நம்ம சேலத்து நிருபர் அனுப்பிச்சு கேளுங்க. கொதிச்சு போயிருக்கிறாங்க மக்கள். ஏப்பா ஸ்டாலின், ஓட்டு கேட்க வந்த அப்ப உனக்கு தகுதி தெரியல, ஆனா நோட்டு கொடுக்கறப்ப மட்டும் தகுதி பாப்பியா அப்படின்னு அதுல 1.25 கோடி பேருக்கு கொடுத்துட்டு
1 கோடி பேருக்கு பெரிய பட்ட நாமம். அதுல வெந்த புண்ணுல வேலை பாய்ச்சுற மாதிரி ஊரை ஏமாத்துவான் வந்து மோசடி பண்ணங்கிற மாதிரி எல்லாம் இப்ப கொண்டாந்து அப்ளிகேஷன் கொடுக்கும் நாங்க எல்லாம் உங்களுக்கு இது பண்ணுவோம். மக்கள் என்ன தமிழர்கள் நீங்க சொல்ற மாதிரி சோற்றால் அடித்த பிண்டமா, ஏமாளிகளா, நீங்க ஏமாத்துறீங்களா, புன்னகையோடு கடந்து போறாங்க உள்ள வெஞ்சிரத்தை வச்சுக்கிட்டு. அதே மாதிரி இந்த 1.25 கோடி மக்களுக்கு இந்த மாசம் 1000 ரூபாய் கொடுத்துட்டு, நம்ம படம் எல்லாம் கரெக்டா வருதா, நல்லா வாங்கி லிப்ஸ்டிக் போட்டுக்க, பவுடர் அடிச்சுக்க, ரீசார்ஜ் பண்ணிக்க, உனக்கு பிடிச்சவங்களோட பேசு, உனக்கு பிடிச்சவங்களோட வந்து எங்க வேணாலும் போ. இப்படி மகளிரை சிறுமப்படுத்துறது ஒரு பக்கம், ஓட்ட உடசல் பஸ் விட்டுட்டு அதுல ஒரு வாய் கொளுத்து அந்த ஒரு தங்கமுடி இப்ப வாய் கொளுத்து போய் முன்னாள் அமைச்சரா வீட்டுல உட்காந்து ஓசி பஸ் வந்த ஓசி பஸ் மக்களை கேவலப்படுத்துறது, விலையில்லா பொருள் அப்படின்னு அம்மா அதுக்கு பேர் கொண்டு வந்தாங்க. ஏன்னா மக்களை எந்த விதத்திலையும் சிறுமைப்படுத்தக்கூடாது, இலவசம்னு சொன்னாவே அது மக்களை சிறுமைப்படுத்துற மாதிரிங்கிறதுக்கு விலையில்லா பொருள்னு கொண்டு வந்தாங்க. அப்படி சிறுமைப்படுத்துறது ஒரு சாதி வேற்று பார்த்து வர்ற பட்டியலின சகோதரர்களை பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் திருமாவளவனுக்கு கடைசி வரைக்கும் பிளாஸ்டிக் சேர்த்தாங்க. அவர் அங்க இருந்துட்டு என்ன கூவினாலும் திருமாவளவன் ஒரு அமைச்சர் உட்கார்ற மாதிரி நல்ல அதே குஷன் சோஃபாவில் அவர் உட்கார வச்சிருக்காங்களா, அதே இந்த முழக்கத்திற்கும் அவருக்கும் என்னங்க சம்பந்தம்? அவரை ஏங்க எடுக்கிறீங்க? அது வேறங்க. அவர் கூட்டணி அதிகார பகிர்வு பேசிட்டு இருக்காரு, நம்ம அந்த தலைப்புல பேசலாம். இந்த முழக்கங்களை முன்வைத்து நீங்க தேர்தல் பிரச்சாரத்தை துவங்கி இருக்கிறீங்க. மக்கள் எப்படி பார்ப்பாங்கன்றது தான் நமக்கான ஒரு தலைப்பிற்கான நோக்கம். ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்னு வீடு வீடா போயிட்டு இருக்கிறாங்க திராவிட முன்னேற்ற கழகத்தினர் உறுப்பினர் சேர்க்கையில். நீங்கள் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படின்னு சுற்றுப்பயணத்தோட மீண்டும் உருட்டுகளும் திருட்டுகளும் அப்படின்னு ஒரு முழக்கத்தை முன்வைக்கிறீங்க. அதுதான் கேட்கிறேன். கரெக்டுங்க. ஓரணியில் தமிழ்நாடு இல்லைங்க, தீரா பிணியில் தமிழ்நாடு. இந்த திருட்டு திராவிட ஆட்சியில் தீரா பிணியில் தமிழ்நாடு. என்ன தமிழன் தலைநிமிர்ற மாதிரி இந்த மொழி உணர்வு, கீழடியை பார்த்தாயா அதை பார்த்தியா இப்படின்னு கிளப்புறதை தவிர கும்பி எரியாம குடல் காயாம அட புளியாப்ப வேண்டாம், பசியேப்ப எடுக்காத அளவுக்கு என்ன எத்தனை மக்களுக்கு அரசு ஊழியர்கள் தான் அருமையா சொல்லியிருக்காங்களே. ஐயா ஸ்டாலின் அவர்களே, எதிர்கட்சியா இருக்கிறப்ப உங்களை அடிக்கடி வந்து பார்த்தோம், பார்க்கவே முடியல. வருகின்ற 2026 தேர்தல்ல உங்களை மீண்டும் எதிர்கட்சி தலைவராக்கி பார்க்கறதுக்கு நாங்க ஆசைப்படுறோம். ஏன்னா அரசு ஊழியர்கள் பெரிய ஜாலறாங்க. திமுகவுக்கு அவங்களுக்கும் உள்ள அந்த உறவை பாத்தீங்கன்னா நீங்க பிரிக்கவே முடியாது. அவங்களே நீங்க கும்பி எரிஞ்சு குடல் காஞ்சு உன்னை வாடி 2026 வச்சுக்கிறோம் அப்படிங்கிறாங்க. ஆனா அதையே நான் மறுக்கிறேன், அதை கண்டிக்கிறேன். எதிர்கட்சி தலைவரா ஒருபோதும் வர முடியாது. எப்படி கருணாநிதி அவர்கள் 2011 தோத்து 3வது இடத்துக்கு போனாரோ அந்த மாதிரி இந்த திமுக அரசாங்கம் தூக்கி 3வது இடத்துக்கு எரியப்படும். திமுகங்கிற கட்சி அரபிக்கடலில் தூக்கி எறியப்படும். பேசலாம் மணிகண்டன், கொஞ்சம் ஆசுவாசப்படுத்திக் கொடுங்க, நம்ம மீண்டும் பேசலாம்.